வணக்கம். Question number 71. What is the plural form of cactus in English? Okay. Not the Latin form. Not the Latin form னு மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சிங்குலர் ப்ளூரல்ல நமக்கு சிலபஸ்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம் சிங்குலர் ப்ளூரல்ல. ஸோ இது எல்லாமே நான் ரிட்டர்ன்ல எழுதின நோட்ஸ் இது. பட் இங்கேயுமே பாருங்க கேக்டஸ் இருக்கு. ஓகேவா? இது ஒரு ரூல் படி இங்க பாருங்க. அஸ்ன்னு வந்தா ஐன்னு மாத்தலாங்கிற ரூல் படி இங்க இருக்கும். இது வந்து லாட்டின் ஃபார்ம். அவங்க அதான் சொல்லியிருக்காங்க. கேக்டஸ், கேக்டி இதான் கரெக்டான ஆன்சர். பட் அதே மாரி இங்கேயும் காட்டுறேன் பாருங்களேன். இந்த சிங்குலர் ப்ளூரலையும் கேக்டஸ், கேக்டி இங்க நமக்கு இருக்கு. ஓகேவா? பட் ஆனா என்னன்னா, இந்த இதுல கேக்டிங்கிற ஆப்ஷனே இல்ல பாருங்க. அப்ப அஸ் வந்துச்சுன்னா ஐல முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் ஆனா இங்க இருக்க இதான் பயங்கர ட்ராப்பா யோசிச்சிருக்கானுங்க. ஓகேவா? இவங்களுடைய என்ன சொல்றது? இன்டெப்த்தான டஃப்னஸ்ஸ பார்த்தா இதுல இந்த கொஸ்டின்ல புரிஞ்சுக்கலாம். கேக்டஸ்ங்கிறது கேக்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. படிச்சிருக்கோம் எல்லாமே. பட் நாட் த லாட்டின் ஃபார்ம்னு நீங்க குடுத்துறான் பாருங்க. ஸோ லாட்டின் ஃபார்ம் படி இல்ல அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டான். ஓகேங்களா? அப்ப இந்த ஃபார்மேட் வந்து கேக்டஸ்ங்கிறதோட இஎஸ் சேருது. இது கண்டிப்பா ஒரு ட்ராப்பான கொஸ்டின் தான். ஏன்னா புக்ல குடுத்தா தான் ஈஸியா எல்லாரும் படிச்சிடுறாங்களே அப்படின்னு அவங்க நெனச்சிருக்கலாம். புக்ல குடுத்துருக்கத அப்படியே கேட்டா அவன் தான் ஆன்சர் பண்ணிடுறானே அப்படின்னு கூட யோசிச்சு, இந்த மாரி டஃப்னஸ்க்கு அவங்க கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப இருக்க புக்ல 6த் டூ 12த்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஒருவேள லாட்டின் ஃபார்ம் இல்லாம குடுத்துருக்கானா என்னன்னு தெரியல. பட் ஆனா அதையும் நம்ம கோ த்ரூ பண்ணிறது நல்லது. ஓகேங்களா? சிங்குலர் ப்ளூரல்னே இங்க நெறைய எல்லா ஸ்டாண்டர்ட்லயுமே குடுத்துருக்கு. அதனால அத நம்ம படிச்சுக்கிறது கண்டிப்பா நமக்கு முக்கியமான தேவையா ஏற்படும். ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பா ட்ராப் தான். என்னதான் சிலபஸ்ல இருந்து கேட்டாலும் சரி, அப்படியே நோட்ஸ்ல இருக்கிறத அப்படியே கேட்டிருக்கானுங்க பாருங்க. பாருங்க இருக்கா? கேக்டஸ் இருக்கா? இது நான் குடுத்த நோட்ஸ். ஓகேவா? இது வந்து கேக்டி அப்படின்னு தான் வரணும். பட் ஆனா இங்க லாட்டின் ஃபார்ம்ல நாங்க கேட்கல அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டான். அப்ப கேக்டஸோட ஐ இல்லாத இடத்துல இஎஸ் சேர்க்கிற மாரி இருக்கு. இத ஒரு ரூலா கூட நம்ம படிச்சுக்கலாம். ஒருவேள லாட்டின் ஃபார்ம்ல இல்லாம இப்படி ஒரு ரூல் கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. லாட்டின் ஃபார்ம்ல இல்லாம அஸ்ல முடியறதோட சேர்த்து இஎஸ் சேர்ற மாரி அவங்க குடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் டைம் கேட்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா 6த்லேருந்து 12த்துக்குள்ள இருக்க சிங்குலர் ப்ளூரல் எல்லாத்தையும் படிச்சிடுறது நல்லது. அதுக்கப்புறம் நான் குடுத்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா? இப்படி வந்தா இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நெறைய ரூல் படிச்சிருப்போம். போன ஒரு கொஸ்டின்லயே பார்த்திருப்பேன். சிங்குலர்னா என்ன? ப்ளூரல்னா என்ன? ஜீரோ ப்ளூரல்னா என்ன? இர்ரெகுலர் ப்ளூரல்னா என்ன? எஸ்ல எஸ் முடியறது நார்மலா ரெகுலர் ப்ளூரல் ரூல்ஸ் இது. அதோட சேர்த்து இல்லாம இஎஸ்ல முடிஞ்சா எப்படியெல்லாம் முடியணும்? எப்படியெல்லாம் வேர்ட்ஸ்ல இங்க குடுத்துருக்கேன் பாருங்க. என்ன மாரியெல்லாம் யூஸ் பண்ணா இஎஸ்ல முடியும் அப்படிங்கிறது நான் குடுத்துருப்பேன். அது மாரி ஒய்ல முடிஞ்சா ஐஇஎஸ்ஸா மாத்தணும். இந்த ரூல நல்லா மனப்பாடம் பண்ணிட்டோம்னா, அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிடலாம்? சிங்குலர் ப்ளூரலா மாத்திரலாம். ஓகேங்களா? இந்த ஜீரோ ப்ளூரல்லாம் அது அப்படியே இருக்கும். அது பேர் தான் ஜீரோ ப்ளூரல்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இந்த நோட்ஸையும் படிச்சிருங்க. இந்த கொஸ்டின் வந்து என்னதான் புக்லேருந்து கேட்டிருந்தாலும், டஃப்பா கேட்கணுங்கிறதுக்காக மாத்தி தான் ட்விஸ்ட் அடிச்சிருக்கானுங்க. லாட்டின் ஃபார்ம்ல நாங்க கேட்கல அப்படிங்கிறத குடுத்துட்டானுங்க. ஓகேவா? ஸோ இது மாரியும் படிச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பா ஒரு ட்ராப்பா தான் நான் பார்க்குறேன். டஃப்பா தான் பார்க்குறேன். கண்டிப்பா ஆன்சர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒருவேள கரண்ட்ல இருக்க புக்ல இந்த ஃபார்மேட்ல குடுத்துருக்காங்களான்னு தெரியல. அப்படி குடுத்திருந்தா, அவன் ஏன் நாட் த லாட்டின் ஃபார்ம்னு குடுக்க போறான்? அது வேற யோசிக்கணும்ல. சரி ரைட் ஓகே. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.